கிராமத்து சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மல்லி, சீரகம், அரிசி நல்லா வறுத்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துருங்க. அதில் வரமிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் மிக்சியில் போடும்போது நல்லா அரைச்சி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2-3 கொதி வந்ததும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க. நான் 2-3 கொதி வந்ததும் ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல மல்லி, சீரகம், அரிசி, காஞ்ச மிளகாய் அதில் அரைச்சதை பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 2-3 கொதி வந்ததும் தக்காளி நான் 4 எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. அதனால் தக்காளியும் ஊற்றிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் புளி தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் மீன் துண்டை ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு நல்லா கொதி வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் மீன் எப்படி வெந்திருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா சூப்பராக கிராமத்து சுவையில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.